ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மணி புட்டு எப்படி பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை கூட எடுக்கலாங்க. இது ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம சூடான தண்ணி தான் பயன்படுத்தணும். அது நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 250 கிராம் போல் நல்ல வறுத்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இடியாப்பம் செய்கிறதுக்கு எந்த மாவு பயன்படுத்துவோமோ அதே மாவு தாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சமாக இதில் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. இடியாப்பம் செய்யும்போது சூடான தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி இந்த மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதை பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக மாற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் உங்கள் கையை வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்ல சாஃப்டான மாவாக வரணும். அப்போ தான் அந்த மணி புட்டு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாக செய்ய போகிறோங்க. நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை செய்யும்போது சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுப்போமோ அதை விடையும் கொஞ்சம் சின்ன சைஸ் பால்ஸை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சின்ன சைஸ் பால்ஸாக பிடிச்சாதாங்க அதை ஆவியில் வச்சு வேக வச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா வெந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதே இந்த செக்ஷன் தாங்க. கொஞ்சம் லேட் ஆகும். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிக்க சொல்லுங்கள். சீக்கிரமே அந்த பிடிச்சு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், 250 கிராம் மாவுக்கு இவ்வளோ உருண்டைகள் நம்ம செஞ்சு எடுக்கலாம். எல்லா உருண்டைகளுமே இதே மாதிரி குட்டி சைஸாக இருக்கணும். சின்ன அளவாக இருந்தால் தான் அந்த புட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு பெரிய தேங்காயில் 1/2 முறி அளவு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு 1/2 முறி தேங்காய் ஃபுல்லாக தேவைப்படும். இப்போ அடுத்தது புட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு புட்டு குழலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சுற்றி தேய்ச்சி விட்டுறலாம். அப்போ தான் அந்த புட்டு சைடில் ஒட்டாமல் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். சில்லை எடுத்துகிட்டு உங்கள் கை எவ்வளோ தூரத்துக்கு எட்டுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேங்காய் எண்ணெய் சுற்றி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு சில்லை போட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சு அந்த உருண்டைகளை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த புட்டு நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே தேங்காய் சேர்க்கலாங்க. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது ஒரே லெவலாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் அந்த உருண்டைகளை சேர்த்துடலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் அந்த உருண்டை, தேங்காய், அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் மாற்றி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கலாங்க. அந்த புட்டு கலசத்தில் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த புட்டு குழல் எடுத்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாங்க. இது மேலேருந்து கொஞ்சம் ஆவி வரணும். அந்த ஹோலிருந்து ஆவி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடை நம்ம இட்லி பாத்திரத்துலையும் வச்சு வேக வச்சு எடுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே சின்ன உருண்டைகளாக சேர்க்கணும். சின்ன உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே தேங்காய் பூ சேர்க்கணும். நம்ம புட்டுக்குழலில் வச்சு எப்படி வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம உருண்டை வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தெலாம் தூக்கி மேலே வச்சிடலாம். இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நல்ல மிதமான தீயில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும், ரெடி ஆயிரும். இப்போ நம்ம புட்டு குழல்லேருந்து மேலே ஆவி வருது பாருங்கள். அந்த ஹோல்லேருந்து இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடுங்க. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே அருமையான டேஸ்டியான
மணி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்ச அந்த மணி புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அந்த உருண்டை பிடிக்கிற டைம் மட்டும் தான் ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அதுலேயும் இது வந்துட்டு ஆவியில் வேக வச்ச சாப்பாடுனால இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசி மாவில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்லாம். முக்கியமாக குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் வெறுமையாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லைன்னா துவையல் கூடையோ அல்லது சிக்கன் கறி, மட்டன் கறி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா கட்டியான தேங்காய் பால் இதுக்கு மேலே ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய டூ ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.